ஸ்ரீ மாத்ரே நமஹ. குருகடாட்சம் பாலானுகிரகம் பரிபூர்ணம். இந்த கலியுகத்துல மனுஷா அதிகமா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், குடும்ப பிரச்சனைகள், பண கஷ்டம், உடல்நல ஆரோக்கியம் இருக்கிறது, உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறது, எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கிறது, தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, கர்மம். அது கர்மாவோட தாக்கத்தினால மறுபடியும் மறுபடியும் பட்ட இடத்துலயே படுங்கிற மாதிரி அதே பிரச்சனைகளை சந்திக்கிறது. இதெல்லாம் சில பிரச்சனைகள். இப்போ இதெல்லாம் கடக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்கா, ஒரு சிம்பிளான ஸ்லோகம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் துர்கா சப்தஸ்லோகி. அம்பாளே நமக்கு கொடுத்த ஒரு ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இந்த சிவன் அம்பாள் கிட்ட கேட்டு அதுக்கு அம்பாள் கொடுத்த பதில் தான் இந்த துர்கா சப்தஸ்லோகி. அதாவது சப்தசதின்னு இருக்கு, துர்கா சப்தசதி இல்லைன்னா தேவி மகாத்மியம்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த துர்கா சப்தசதியானது சப்தா சதினா, சப்தானா 7, சதினா 100. சோ 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது துர்கா சப்தசதி. இது சொல்றதுக்கு நிறைய நேரம் இருக்கும். இப்போ இருக்கிற காலத்துல நேரம் இன்மைதான் பெரிய ஒரு விஷயம். வேலை, குடும்பம், குழந்தைகள் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கே நேரம் போயிடுறது. காலம் சரியா இருக்கு, என்னால பண்ண முடியாது. அவ்வளவு 700 ஸ்லோகங்களும் உட்காந்து சொல்லணும், தடவை சொல்லணும்னா முடியாது. அதெல்லாம் சொன்னா நல்லது, ஆனா சொல்றதுக்கு முடியாது. அப்படிங்கிறதுக்காக அதுல இருந்து சிம்பிளா நமக்கு சொல்லக்கூடிய அந்த 700 ஸ்லோகத்தை 7 ஸ்லோகமா சுருக்கி கொடுத்துருக்குதான் சப்தஸ்லோகி. ஏன்னா சப்த ஸ்லோகி அப்படின்னா சப்தான 7 ஸ்லோகி தான் ஸ்லோகங்கள். 7 ஸ்லோகங்கள் உடைய இந்த துர்காவின் சப்தஸ்லோகி இட் இஸ் ஈக்குவல் டு யூ சாண்டிங் துர்கா சப்தசதி. முதல்ல இந்த துர்கா சப்தஸ்லோகி என்னங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறமா வேர்ட் டு வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எதனால அப்படின்னா, நீங்க இந்த முழுமையா இதை புரிஞ்சுட்டு நீங்க இந்த சப்தஸ்லோகிய சொல்றச்சு அதோட பவரே தனி. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சப்தஸ்லோகியோடைய பவரை உணர்வீங்க, இதோடைய பெனிஃபிட்ஸை உணர்வீங்க, இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நீங்க சொல்றச்சு ஒரு உறுதியோட ஒரு நம்பிக்கையோட உங்களால இதை பாராயணம் பண்ண முடியும். அதனாலதான் இந்த வீடியோ. முதல்ல நான் ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், 7 ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சிவவாச்ச தேவி த்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌ ஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதஹ. தேவி உவாச்ச ஸ்ருணு தேவ பிரவக்ஷ்யாமி கலௌ சர்வார்த்த சாதனம் மயா தவைவ ஸ்நேஹேன அம்பா ஸ்துதி பிரகாஷ்யதே. ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹ ஸ்வஸ்தைः ஸ்மிருதாமதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணீ நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹி நோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. ரோகானசேஷானபஹம்சி துஷ்டாருஷ்டாது காமான் சகலானபீஷ்டான் த்வாமாஸ்ரிதானாம் ந விபன்னராணாம் த்வாமாஸ்ரிதா யாஸ்ரயதாம் பிரயாந்தி. சர்வபாதா பிரசமனம் த்ரைலோக்யஸ்யகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத்வைரி விநாசனம் இதி ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி. இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா பார்க்கலாம். இது ஸ்டார்ட்ஸ் வித் சிவவாச்ச அப்படின்னா சிவன் கேட்கிறார் அம்பாள் கிட்ட, தேவி துவம் பக்த சுலபே அப்படின்னா தேவி அம்பாளை தேவி அப்படின்னு கூப்பிடுறார். துவம் நீ பக்த சுலபே, பக்த சுலபே பக்தருக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியவள், அதனால்தான் பக்த சுலபி. சர்வ காரிய விதாயினி எல்லா விதமான காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள். கலௌ ஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதஹ. இந்த கலியுகத்துல
தன்னுடைய காரியத்தை சித்தி, அதாவது தங்களுடைய இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வழி, உபாயம். உபாயம்ங்கிறது வழி. உபாயம் ப்ரூஹியத்தா, உபாயத்தை, அந்த வழிய சொல்லுமா அப்படின்னு சிவன் கேட்கிறார். சர்வ காரிய விதாயின் அப்படின்னா திருமணம் ஆகணுமா, இல்ல குழந்தை பாக்கியம் வேணுமா, வேலை கிடைக்கணுமா, பண கஷ்டம் தீரணுமா, மன கஷ்டம் தீரணுமா, உடல் ஆரோக்கியம் வேணுமா, இதெல்லாமே காரிய சித்தி. இப்ப நமக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம்தான் இந்த துர்கா சப்தஸ்லோகி. அதுல ஏன்னா இதோட உபாயம் தான் கேட்கிற சிவன் கேட்கிறது. இதுக்கெல்லாம் சர்வகாரிய சித்தியர்த்தம், எல்லா விதமான இஷ்டங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிய சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது கலியுகத்துல நிறைய பேருக்கு சாதனை பண்ணக்கூடிய நேரம் இல்லை, பெரிய பெரிய சாஸ்திரங்கள் படிக்கிற திறமையும் இல்லை. அதனால அம்பாள் கிட்ட ஒரு எளிமையான வழிய சொல்லு, யாருமே சுலபமா செய்யக்கூடிய ஒரு வழிய சொல்லு, குறுகிய நேரத்துல முழு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு வழிய உபாயத்தை சொல்லு அப்படின்னு சிவன் அம்பாள் கிட்ட கேட்கிறான். அப்போ அம்பாள் சொல்றா, தேவி உவாச்சம், அம்பாள் சொல்றா. அப்போ அம்பாள் என்ன சொல்றா, ஸ்ருணு தேவ பிரவக்ஷாமி, ஸ்ருணுனா கேளு, தேவா. சிவன் தேவின்றா, அம்பாள் தேவான்ற. சோ அம்பாள் சொல்ற, தேவா நான் சொல்றத கேளு. கலௌ சர்வேஷ்ட சாதனம், சர்வ இஷ்ட சாதனம். திருப்பி அம்பாள் சொல்றா, இந்த கலியுகத்துல கலௌ சர்வேஷ்ட சாதனம், எல்லா விதமான இஷ்டங்களையும் பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழி. சாதனம்ங்கிறது ஒரு ஒரு விதிமுறைன்னு சொல்லலாம், ஒரு வழின்னு சொல்லலாம். மயா தவைவ ஸ்நேகேனா அம்பாஸ்துதி பிரகாஷத்தை, அதாவது எனக்கு உங்க மேல இருக்கிற அன்புனால இந்த அம்பாஸ்துதிய சொல்ல பிரகாஷத்தை அப்படின்னா வெளிப்படுத்த போறேன், வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அம்பாள அனுகணும்னா அன்பு முக்கியம், பக்தி முக்கியம். அதை முன்னாடி வச்சு நீங்க இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இந்த துர்கா சப்த ஸ்லோகிய அம்பாஸ்துதின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாஸ்துதிய ஜபிக்கலாம் அப்படின்னு அம்பாளே சொல்லியிருக்கா. சோ இதுக்கப்புறம் வருதுதான் 7 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் ஞானி நாமப்பி சேதாம்சி அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன கேள்வி நீங்களே உங்களை கேட்கலாம். நீங்க எப்பயாவது நீங்க எனக்கு இது தவறுன்னு தெரியும், ஆனாலும் அதை மீறி திருப்பி நான் அதே தவறு செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? எனக்கு கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் கோபம் வருது, கோபத்துல ரியாக்ஷனும் ஆறுது. அது மட்டும் இல்ல, சில பேர் எனக்கு பயப்பட தேவையில்லைன்னு தெரியும், ஆனாலும் பயம் வருது. சந்தோஷமா இருக்கணும்னு தெரியும், ஆனாலும் மனசு கவலைப்படுறது, எங்க இந்த சந்தோஷம் நீடிக்காதோங்கிற கவலையோ பயமோ வருது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்க சொன்னேன். ஏன்னா அம்பாள் இங்க மகா மாயா அப்படின்னு அழைக்கப்படுறான். இந்த ஸ்லோகத்துல 3 விதமா அம்பாளை கூப்பிடுறா. தேவி, பகவதி, மகாமாயா, 3மே அம்பாள் தான். ஆனா வெவ்வேறு பரிணாமங்கள், வெவ்வேறு விதத்துல நம்மள வழி காமிக்கிறான். இங்க மகாமாயா பிரயச்சதி அப்படின்னு வருது. மாயா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உண்மைய மறைச்சு பொய்ய உண்மையா காட்டும் சக்தி, அதுதான் மாயா. ஏன் இது சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வாழ்க்கையில துன்பங்கள் உண்மையிலேயே பிரச்சனைகளால வருது இல்ல, அந்த பிரச்சனைகளை பற்றிய அந்த மனசுல நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் வரும். ஒரு லைஃப்ல நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும், அது ஒரு வாட்டி தான் ஆயிருக்கும், ஆனா அது 1000 வாட்டி 10,000 வாட்டி உங்க மனசு அதையே நினைச்சு உங்க மனசு நீங்களே நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. அதுதான் உங்க மனசு பண்ணும், அதுதான் மாயம். அதனால்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது, ஞானி நாமப்பி சேதாம்சி, ஞானி நாமப்பி, அதாவது ஞானிகளா இருந்தா கூட சேதாம்சி அவங்களோட மனச தேவி பகவதி, அதாவது அந்த அம்பாளே பலாத் ஆக்ருஷ்ய, அதாவது பலம்ங்கிறது ஃபோர்ஸிபிளா, பலத்தோட ஃபுல் ஃபோர்ஸோட, ஆக்ருஷ்யானா இழுக்கப்படுவாள், அதாவது ஃபுல் ஃபோர்ஸா இழுக்கப்படும். ஆக்ருஷ்ய மோகாய, மோகாங்கிறது ஒரு டெலியூஷன், மோகத்துக்குள்ள அம்பாலே அந்த மோகத்துக்குள்ள இழுக்கப்படும். மகாமாயாவா அம்பாள் மகாமாயா. பிரயச்சதி அப்படின்னா அவதான் இழுக்கப்படுவா. அதாவது அம்பாலே அந்த மோகத்துக்குள்ள, எப்படிப்பட்ட ஞானியா இருந்தாலுமே அந்த மோகத்துக்குள்ள சிக்க வைப்பாள். யாரு? அம்பாள். எதனால? கர்ம வினைனால. அந்த மோகத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு வருதும் அதே மகாமாயா தான். அதாவது என்ன அர்த்தம்னா, அம்பாள்
ஞானியா இருந்தா கூட அவங்களோட மனச மகாமாயாவா இழுத்து மோகத்துல அழுத்தப்படுவாங்க. அந்த மாயைங்கிறது அகங்காரமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். இந்த விஷயங்களை சிக்கிடுவாங்க. மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதுக்குள்ள ட்ராப் பண்ணிடும். ஆனா அதை விட சக்தி வாய்ந்தது அம்பாள். மாயா அப்படிங்கிற மகாமாயா அப்படிங்கிற அம்பாள். இப்ப இதை பாக்குறச்சே ஒரு விதமான இது என்னடா இது, நீங்க வழி இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரதுக்கான வழின்னு சொல்றாங்க, நீங்க அம்பாள் கஷ்டத்துக்குள்ள தள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். இது பயப்படுறதுக்காக, ஒரு சந்தேகம் வர்றதுக்காகவோ சொல்லப்படல. ஒரு முக்கியமான உண்மைய உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஸ்லோகமானது ஞானி நாம பிச்சேதாம்சி தேவி பகவதி சா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகமானது துர்கா சப்தசதியில சுமேதாங்கிற ரிஷி ஒரு ராஜாவும் ஒரு மர்ச்சன்ட்டும், ஒரு வியாபாரி. ராஜா தன்னோட செல்வத்தெல்லாம் எழுந்துட்டு காட்டுக்குள்ள வந்துறான். அதே மாதிரி மர்ச்சன்ட் ஒரு வியாபாரியும் தன்னுடைய செல்வத்தெல்லாம் எழுந்து தன்னுடைய குழந்தைகளும் தர்ம பத்தியுமே அவர் வீட்டு விட்டு வெளில தள்ளிடுறார். அதனால அவரும் காட்டுக்கிறார். அதாவது ரெண்டு பேருமே தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆனாலும் தங்களுடைய ராஜ்யத்தை பத்தியும் தங்களுடைய குடும்பத்தை பத்தியும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த யோஜனையிலிருந்து வெளிப்படுறதுக்காக அந்த ரிஷி கிட்ட போய் கேட்கிறார். எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ராஜ்யத்தை இழந்து வெளியில துரத்திட்டாங்கிறது மனசுக்கு தெரியுது. ஆனாலும் என்னோட குதிரை எப்படி இருக்கு, என்னோட ராஜ்யம் எப்படி இருக்கு, என்னோட ஜனங்கள் எப்படி இருக்காங்க, என்னோட குழந்தைகள் சாப்பிட்டாங்க, இப்படிதான் யோஜனை வருது. இது ஒரு மாயை இல்லையா? இது எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழுந்தது. அதுக்கு உண்டான பதில சொல்றதுக்கு தான் இந்த ரிஷி இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் மைண்ட். ஏன்னா இது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை. இந்த மாயா அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறியாமை. அந்த அறியாமைய நீக்கக்கூடிய சக்தி அம்பாள் மட்டுமே முடியும். ஏன்னா அவதான் மகாமாயா. அதனால்தான் இந்த ஸ்லோகத்தை தினமும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா, மனக்குழப்பம் இருந்ததுன்னா அது குறையும், பயம் இருந்ததுன்னா அது விலகும். நீங்க ரொம்ப ஓவரா திங்கிங் பண்ணிட்டு டெசிஷன் எடுக்கிறது கஷ்டப்படுறீங்கன்னா அதுல இருந்து விடுபடுவீங்க. இது மூலியமா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே வந்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும், ஜாஸ்தி ஆகும். தேவையில்லாத பயங்கள் நீங்கும். ஓவர் திங்கிங் பண்றவங்களா இருந்ததுன்னா அது விலகும். வாழ்க்கைய தெளிவாக பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஏன்னா எல்லாமே உங்க மனசுக்குள்ளதான் நடக்கிறது. இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லக்கூடிய பெரிய ஒரு லெசன் உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட மனசை நீங்க ஜெயிக்கணும். மனசை ஜெயிக்கணும்னா அம்பாளுடைய அருள், அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் முடியும். அதற்காக தான் இந்த ஸ்லோகம். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை ஜபிக்கணும். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ரெண்டாவது துர்கே. துர்கேனா அம்மா துர்கா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி, ஸ்மிருதா ஹரசி பீதம் அப்படின்னா அம்பாள துர்கேன்னு கூப்பிட்டாலே, பீதி அப்படின்னா பயம், ஹரசின்னா நீக்கக்கூடியவள். துர்கேன்னு நினைச்சுட்டாலே பயத்தை நீக்கிடுவோம், பயம் நீங்கும். அசேஷ ஜந்தோ எல்லா விதமான ஜீவன்களும் அவங்களுக்குள்ள பயத்தை நீக்குபவள் துர்கா. ஸ்வஸ்தைஹி, ஸ்வஸ்தினா ஹெல்த். ஸ்மிருதா திருப்பியும் நீங்க அம்பாளை நினைச்சிருந்தீங்கன்னா, மதீவ, தீவனா டூ மச், அதீவனா நீங்க நினைச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுபாந்ததாசி, உங்க வாழ்க்கையில அத்தனை மங்களகரமான விஷயங்களையும் தரக்கூடியவள். தாரித்ரிய துக்க பயஹாரிணி. தாரித்யம் அப்படிங்கிறது எல்லா விதமான தரித்திரமும், துக்கம் எல்லா விதமான கஷ்டமும், பயம் எல்லா விதமான பயமும், ஹாரிணி விளக்கக்கூடியவள். காத்வதன்யா, காத்வாத் தன்யா அப்படின்னா உன்னை விட்டா வேற யாரு அப்படின்னு கேட்கிற விஷயம். அதாவது அப்பால் இல்லைன்னா வேற யாரால முடியும் இதை பண்றதுக்கு. சர்வோபகாரகரணாய, எல்லா விதமான நன்மையும், உபகாரம் நன்மை, கரணாய பண்ணக்கூடியவள். சதார்த்த சித்தா, ஆர்திரானா ரொம்ப மென்மையான ஹிருதயம் உள்ளவள். ஆர்திர சித்தா அதாவது அம்பாள் அவ்வளவு மென்மையான இதயம் உள்ளவள், மென்மையானவள். நீங்க உங்களுடைய அத்தனை கஷ்டம், அத்தனை பயமும் உங்க வாழ்க்கையில இருந்து விலகக்கூடிய சக்தி, விலகக்கூடியவள், எல்லா விதமான நன்மையும் தரக்கூடியவள் அம்பாள், மாதா துர்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைல இருந்து தீர்வா
இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. உடல்நலம் பிரச்சனையா இருக்கலாம், குழந்தைகளுக்காக கவலைப்படாம படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், உறவுல பிரச்சனையா இருக்கலாம். அப்போதான் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடுமையா ஆகும்போதுதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காமி அப்படின்னு நம்ம வந்து ஓடுவோம். அதனாலதான் இதுல முதல் வரியிலேயே துர்கே ஸ்மிருதா ஹரசி பீட்டம் அப்படின்னு வருது. அதாவது அம்மா உன்னை நினைச்சாலே பயம் நீங்கும். இங்க பயம்ங்கிறது வெறும் பயம் இல்ல, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம், பணம் போதுமா இல்ல வேணுமாங்கிற பயம், இன்னும் வேணும்னா என்ன பண்றதுங்கிற பயம், குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற பயம், உடல் நலம் சரியாகுமாங்கிற பயம், நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்றது, என்ன செய்ய போறீங்கிற பயம். இந்த உலகத்திலேயே பெரும்பாலான எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை பிரச்சனை இல்ல, பயத்தினால உருவாக்கக்கூடிய மன பிரச்சனை தான் கஷ்டப்படுத்துறது. அதனால அம்பாளை உண்மையா நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா அந்த எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் நீக்கும், அம்பாளின் அருள் வரும் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய டீப்பர் மீனிங். பிரச்சனைகள் சரியானப்பதான் நீங்க வந்து நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லாத, இங்க என்ன சொல்றதுன்னா முதல்ல நீங்க மன அமைதியை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் சரியான முடிவு உங்களால எடுக்க முடியும். சரியான முடிவுகள் வந்தால்தான் உங்க சரியான வாழ்க்கை உருவாகும். அதனால்தான் இந்த ஸ்லோகத்துல நமக்கு வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, நல்ல புத்தி தெளிவு அது வந்தாலே உங்க வாழ்க்கை மாறும். அவன் வந்து நம்மள வந்து தண்டிக்கிறதுக்காக வரலாம், நம்மளுடைய மனசை உயர்த்துறதுக்காக வரலாம், நம்மளை காப்பாத்துறதுக்காக எப்பவுமே காத்துட்டு இருக்கான். இந்த ஸ்லோகத்தை நீங்க ஜபிச்சுன்னு வந்தீங்கன்னா பயம் குறையும், மனசுல தைரியம் வரும். எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாறக்கூடிய சக்தி இந்த ஸ்லோகத்தின் மூலியமா அம்பாள் கொடுக்கும். மூன்றாவது ஸ்லோகம் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்லோகம். சர்வ மக்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே அப்படிங்கிற ஸ்லோகம். இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். சர்வ மங்கள மாங்கல்யே, சர்வான அனைத்து, மங்களம்னா அனைத்து விதமான மங்களமும் நன்மையும் சுபங்களும் நலன்களும் கொடுக்கக்கூடியவள். மாங்கல்யே சிவே, சிவேன்னா அம்பாள். சர்வ அர்த்த எல்லா நோக்கங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சாதிக்கே நிறைவேற்றுபவள். சரண்யே அடைக்கலம் கொடுப்பவள். திரையம்பகே 3 கண்கள் உடையவள். கௌரி அப்படிப்பட்ட அம்பாள். நாராயணி அப்படின்னா எல்லாரும், அதாவது பிரபஞ்சத்தின் தாய் அப்படின்னு சொல்லலாம். நமோஸ்துதி அப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நிறைய பேர் இதை வந்து தனம் பாராயணம் செய்வீங்க. இது விளக்கேத்தரிச்சே ரொம்ப முக்கியமா இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லி விளக்கேற்றணும். ஆனா இதோட ஆழமான அர்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சுட்டோம்னா இதை சொல்றச்சே நீங்க இன்னமும் ஒரு ஃபுல் பவரோட நீங்க வந்து சொல்லி அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களால எடுத்துக்க முடியும். இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா இல்ல பணம் கேட்கல, வேலை கேட்கல, உடல்நலம் சரி பண்ணும் கேட்கல, ஆனா இந்த ஸ்லோகத்துல நம்மளுடைய பிரச்சனைகள்ல போக்கஸ் பண்ணாம அம்பாளுடைய சக்திய மேல போக்கஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப முக்கியமா. அம்பாள் இங்க உண்மையாலே நமக்கு தேவையானது கொடுப்பாள். இப்போ ஒரு குழந்தை வந்து தனம் சாக்லேட் கேட்டா தாய் வந்து தனம் வாங்கி கொடுப்போம் இல்ல, குழந்தைக்கு நல்லது எதுவோ அதை கொடுப்பா. அதான் அதே மாதிரிதான் அம்பாளும் உங்களுக்கு எது நல்லதோ அதை வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதனால அம்பாள் மேல நம்பிக்கை வை. அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்லோகத்துல சரணாகதி தத்துவம் வந்து சொல்றது. சரண்யே திரையம்பகே தேவி. சரணின்னா அம்பாள் கிட்ட நீங்க வந்து சரணாகதி அடையணும். சரணாகதி அப்படிங்கிறது தோல்வி கிடையாது. இதுல கையில என்னால எதுவும் முடியாதுன்னு அம்பாள் இல்ல விழுது அப்படி இல்ல. சரணாகதி எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவள் அவதானா, அவ காலை பிடிச்சுட்டு நம்மள அவன் பார்த்துக்கும், அவ்வளவுதான் சரணாகதி. அதாவது நம்மளோட முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும், ஆனா பலனை அம்பாள் கிட்ட விட்டுரும். ஏன்னா அம்பாளுக்கு தெரியும் எப்ப என்ன கொடுக்கணும். அதனால இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து தனம் சொல்லி வந்தீங்கன்னா வாழ்க்கையில மங்களம், அவங்களோட வாழ்க்கையில நன்மைகள் அவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், கவலைகள் குறையும், தன்னம்பிக்கை கூடும், பயம் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அம்பாள் பூர்த்தி பண்ணி தருவோம். அதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய பவர். சர்வமங்கள மங்கல்யே. சோ இது வந்து 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் சரணாகத அப்படின்னா சரணடைந்தவர்கள், அதாவது அம்பாளை முழுசா நம்பி வந்திருக்கீங்க அப்படிப்பட்டவங்க சரணாகத. தீனாத்த, தீனான பலவீனமா இருக்கிறவங்க, வாழ்க்கையில சோர்ந்து போனவங்க, அவங்கள தீனா அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்த அப்படின்னா துன்பத்திலேயே இருக்கிறவங்க, எப்பவுமே மன கவலை மன வேதனையில
மூழ்கி இருக்கிறவங்க. பரித்ராண அப்படின்னா காப்பாத்துறது, மீட்டெடுக்கிறது. பராயணே அப்படின்னா முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறவங்க, முழுமையா அர்ப்பணித்தவள் அப்படின்னா அதையே தன் தலையாய் கடமையா கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே, சரணாகதி துன்பத்திலே சிக்கி இருக்கிறவங்க, உதவியற்றவங்க, அழுதுண்டே கஷ்டத்துல இருக்கிறவங்க, அவங்கள காப்பாத்துறதுதான் தன்னுடைய கடமையா இருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்த லைன், சர்வசிய எல்லாருடைய ஆர்த்தி துன்பங்கள் ஹரே அத அகற்றுபவள். சோ சர்வசியார்த்தி ஹரே, எல்லாருடைய துன்பங்களையும் அகற்றுபவளே தேவி. அப்படிப்பட்ட தேவி நாராயணே, பிரபஞ்சத்தின் தாய், நமோஸ்துதே, அப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில உடைஞ்சு போயிடும். சில நேரங்கள் அது பணத்தினால இருக்கலாம், சில நேரங்கள் உடல்நிலையால இருக்கலாம், சில நேரங்கள்ல உறவுகளால இருக்கலாம். வெளியில காமிச்சுக்க முடியாம உள்ள நொறுங்கி உடைஞ்சு போயிருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன மனசு கொடுத்தோம், இதுக்கு மேல என்னால முடியாது, எல்லா கதவுகளும் மூடிடுது, எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன், ஆனா இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும். அப்போ இந்த வார்த்தையை நம்ம நினைச்சுக்கணும், சரணாகத. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, எல்லாத்தையுமே நாம தான் தீர்க்கணுங்கிறது இல்லை அப்படி நம்ம நினைச்சுக்கோம். எல்லாத்தையுமே நம்மால கட்டுப்படுத்த முடியாது, எல்லாத்தையுமே ஒரு மனுஷ முயற்சியால எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும்னா அந்த சரணாகதி தத்துவம் இருக்கணும். இப்போ ஒரு குழந்தை பயந்து அழற்சி ஓடி போய் அம்மாவோட கையை பிடிச்சுக்கும். அம்மாவோட கையை பிடிச்ச உடனே அந்த பிரச்சனை விலகல, பயம் விலகிடும். ஏன்னா அது தனியா இல்லை. அதே மாதிரி அம்பாள் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறச்சு, நீங்க தனியா போராடணுங்கிறது இல்ல, அம்பாளை மனசார நினைக்கணுங்கிற உணர்வு வரணுங்கிறதாக இந்த சரணாகதை. தீனார்த்தம் சொல்றது, நீங்க பணக்காரனை காப்பாத்துவோம் படிச்சவனை காப்பாத்துறேன்னு சொல்லல. தீனார்த்த கஷ்டப்படுற யாரா இருந்தாலுமே, துன்பம் படக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே, மனவேதனையில இருப்பவர்கள் யாரா இருந்தாலுமே அவங்கள பரித்ராண பராயணை, அவங்கள அதிலிருந்து காப்பாற்றுபவள் அம்பாள். நம்ம காப்பாத்துறதா ஒரு வேலையே அம்பாளுக்கு. எப்படி இப்போ ஒரு சூரியன் அந்த ஒளி கொடுக்கறதா அதோட இயல்பு, அதே மாதிரி அம்பாளுடைய இயல்பு காப்பாத்துறது. முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர்வசியார்த்தி ஹரே தேவி, அனைத்து விதமான துன்பங்களையும் அகற்றுபவள் அவள்தான். அதனால இந்த ஸ்லோகத்துல இப்ப நீ ரொம்ப மனசு வேதனால இருக்கீங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்டா இருக்கு, நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஆனா எந்த ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல வெளில வரத்துக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்க. இந்த 7 ஸ்லோகமும் பாராயணம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். 5 நிமிஷம் 3-4 நிமிஷம் ஆகும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை 14 தடவை நீங்க ஜபிச்சுட்டு வாங்க. முக்கியமா சரணாகதி அந்த உணர்வை நீங்க உருவாக்கணும். ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச யார் தன்னை முழுமையா நம்பி சரணடைஞ்சவங்கதான். அதனால்தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதான் எனக்கு எல்லாம், நீதான் எனக்கு வழி காமிக்க அப்படின்னு நீங்க மனசார நம்பி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை மாறும். சர்வஸ்வரூபே, அனைத்து வடிவங்களாகவும் இருக்கக்கூடியவள், சர்வேஷே எல்லாத்தையும் அதாவது ஈஷா அப்படின்னா ஆளக்கூடியவள். சோ பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவள், சர்வசக்தி, எல்லா விதமான சக்திகளும் ஆற்றல்களும் உடையவள், சமன்விதை, நிறைந்திருப்பவள், பயவியகனா எல்லா விதமான பயத்திலிருந்தும், தியாகி அப்படின்னா காப்பாற்று, நகா அப்படின்னா எங்களை, துர்கே தேவி நமோஸ்துதே, அப்படிப்பட்ட துர்கே தேவிக்கு என்னோட நமஸ்காரங்கள். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா பயம், ஏன்னா பயம் தான் நிறைய பேருக்குள்ள தங்களோட வாழ்க்கைய ஒழுங்கா வாழ முடியாம தடுக்கக்கூடிய விஷயம் பயம். காரணமே இல்லாத ஒரு பயம். உண்மையிலேயே பார்க்கும்போது நிறைய பேரோட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை நடக்கிறதே பயத்தினாலதான், எல்லாமே பயத்துல இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்லோகம் சர்வஸ்வரூபே, அம்பாள் அனைத்து வடிவங்களும் இருக்கா அப்படிங்கிறதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, ஒரு பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்தையே நடத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சக்திக்கு நம்ம ஒன்றிணைச்சு அம்பாள் அம்மான்னு மனசார கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் அதுல இருந்து விலகி உங்களோட வாழ்க்கை மாறக்கூடிய வழி கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகத்தினால இதுல இருந்து நீங்க மீண்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாறும். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. இப்போ 6வது ஸ்லோகம், ரோகான்
ரோகான்னா நோய், நோய்ங்கிறது உடல் நோய், மன ரீதியான நோய்கள் சேர்த்து ரோகா அப்படின்னு சொல்லலாம். அசேஷான் முழுமையா, அபஹம்சி நீக்குபவள், எல்லா விதமான நோய்களும் முழுமையா நீக்கக்கூடியவள். துஷ்டா அப்படின்னா திருப்தி அடையிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. ருஷ்டா, ருஷ்டானா கோபத்துல இருக்கிறது. காமான், காமானா ஆசைகள், விருப்பங்கள். சகலான பீஷ்டான், எல்லா விதமான அபீஷ்டான், விருப்பத்தோட இருக்கக்கூடியது. அம்பாளுடைய அருள் இல்லைன்னா உங்களோட ஆசைகள் நிறைவேற்றாம போகலாம் அப்படின்னு சொல்றது. வாம் ஆஸ்ரிதானாம் அப்படின்னா அம்பாள சரணடைந்தவர்களுக்கு தான் விபன்னரானாம், அழிவு கிடையாது. துவாம் ஆஸ்ரிதாகா, உன்னை நம்பியவர்கள். அதாவது இந்த ஸ்லோகத்தோட ஆழம் என்னன்னா, இந்த ரோகான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இது வியாதியிலேருந்து விடுபடுறதுக்கான ஸ்லோகம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது ஸ்லோகம் அதை விட பெரிய விஷயத்த நமக்கு கொடுக்கறது. எல்லா விதமான நோய் தீர்ப்போம். நோய்ங்கிறது உடல் நலம் நோய் மாத்திரம் இல்ல, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சில இம்பியூரிட்டிஸ், அதாவது பொறாமையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், ஓவர் திங்கிங்கா இருக்கலாம், குற்ற உணர்ச்சியா இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். இதெல்லாமும் நோய். ஏன்னா இதெல்லாம் அவங்க தடுக்கிறது, வளர்றதுக்கு முடியாம. சோ இதுல இருந்து விடுபடக்கூடிய விடுபடணும்னா அம்பாள் தான் விடுபட வைப்போம். எப்போ யாரால இதுல இருந்து விடுபட முடியும்? துஷ்டா, அம்பாள் மகிழ்ந்தால். எப்போ அம்பாள் மகிழ்வோம்? உண்மையான பக்தி, நேர்மையான வாழ்க்கை, கம்பேஷனட், நன்றி உணர்ச்சி, நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தாலே அம்பாள் சந்தோஷமா அவங்களை காப்பாத்து. அதே இன்னொன்னு சொல்றது, ருஷ்டா, ருஷ்டாத்து காமான் சகான பீஷ்டான். அடுத்த வரி இது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது சொல்றது என்னன்னா, ருஷ்டாத்து காமான் சகலான பீஷ்டம், அதாவது அம்பாள் கோபப்பட்டு தண்டிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா அது கிடையாது எங்க அர்த்தம். இது எப்படின்னா, அம்பாள் சில விஷயங்களை கொடுக்க மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டா? அதுல ஏதோ நல்லது இருக்கும். இப்போ ஒரு குழந்தை நெருப்பு தொடருது அப்படின்னா அம்பாள் தாய் விடுவாளா? இல்ல, தடுப்பு. அதே மாதிரிதான் நம்மளுடைய சில விஷயங்கள் நிறைவேற்றாம போகலாம். அது ரொம்ப நல்லதுக்கு. ஏன்னா உங்களுக்கே நிறைய வாட்டியா இருக்கும், நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா வேண்டாம்னு தோணிருக்கும், ஆறு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். சில வருஷங்கள் கழிச்சு நீங்க யோசிச்சு பார்க்கச்சு, நல்ல வேலை அது நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அது அம்பாள் உங்களுக்கு காப்பாத்திருக்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அது கிடைக்காம போகும்போது வருத்தப்பட்டிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அது நல்லதா நடந்திருக்கு, நல்லதா போச்சு, கிடைக்கல, நல்லதா போச்சு, பண்ணல அப்படின்னு தோணும். சோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பாள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பவள் இல்லை. அம்பாள் நமக்கு உண்மையா தேவையானதை கொடுப்போம், நம்மளுக்கு நல்லது கொடுப்போம். துவாம் ஆசிரியம் தாம்னா வெப்பந்தரானோம். அம்பாளை சரணடைஞ்சவங்களுக்கு என்னைக்குமே தோல்வி இல்லை, அழிவு இல்லை. இப்போ 7வது ஸ்லோகம். சர்வ பாதா பிரசவனம், எல்லா விதமான, சர்வான எல்லா விதமான, பாதான தடைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், பிரசமனம், அத விலகக்கூடியவள், நீக்கக்கூடியவள். திரைலோக்கிய அகிலேஸ்வரி, இந்த 3 உலகங்களுக்கும் அதிபதியான அம்பாள். ஏவமேவ, அப்படியே, துவயா, உன்னால், காரியம் செய்யப்பட வேண்டும். அஸ்மத் வைரி விநாசனம், அதாவது எங்களுடைய எதிரிகள் அழித்து எங்களை அருள வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. இப்ப இங்க எதிரி அழிக்கணும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யார்? வேற யாரும் வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் பெரிய எதிரிகளே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரி தான் பெரிய எதிரி. அது பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, சோம்பேறித்தனம், அகங்காரம், அறியாமை. இதுதான் உண்மையான வைரி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திருந்தாங்கன்னா, மேபி அவங்க ஒரு 5 நிமிஷம் அந்த அவமானம் நடத்திருக்கலாம். ஆனா அத 5 வருஷமோ 10 வருஷமோ அதையே நினைச்சுட்டு மனசுல வச்சுட்டு வருத்தப்படுறது யாரு? நீங்க. சோ அந்த எதிரி பெரிய எதிரியா, இல்ல அது மூலியமா நடந்த உங்க மனசு கஷ்டம் பெரிய எதிரி? அதனாலதான் இதுல என்ன சொல்றது, சர்வ பாதா பிரசவனம், எல்லா தடைகளும் நீக்குகிறாள். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்றச்சு, உங்களுக்குள்ள இருக்கிற எதிரிகள், வெளியில இருக்கிற எதிரிகள் எல்லாமே அழிக்கிறதுனா அவங்களை அழிக்கிறதுங்கிறது இல்ல, அவங்களோட மனசு மாறலாம் இல்லையா, உங்களை புரிஞ்சுக்கலாம், அது மூலமா எதிரி அழியும் இல்லையா. சோ அதுதான் அம்பாள் வழி காமிப்போம். இந்த ஸ்லோகத்தை வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீக்கிறதுக்கும், அந்த தடைகளை கடக்கிறதுக்கான சக்திய கொடுக்கறதுக்கும் நீங்க இத
ஜபிக்கலாம். இதுதாங்க துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கா சப்தஸ்லோகி மூலியமா நீங்க அம்பாளுடைய அருளை எப்படி பெறணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சரணாகதி, பக்தி, இது ரெண்டு மட்டுமே முன்னாடி வச்சு இந்த ஸ்லோகத்தை தினம் பாராயணம் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த துர்கா சப்த ஸ்லோகி ஜபிக்கலாம்? யார் வேணா ஜபிக்கலாங்க. இதுக்கு தீட்சை வேணுமோ, குருமூலியமா தான் எடுத்துக்கணுமோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நான் இப்ப முதல்ல துர்கா சப்த ஸ்லோகி சொல்லிட்டுதான் இதை ஆரம்பிச்சேன். அதை கேட்டு கேட்டு கத்துக்கோங்க. இதுக்கு கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த துர்கா சப்த ஸ்லோகிய உங்களுக்கு தமிழ்ல கொடுக்குறேன். அதை நீங்க படிச்சுட்டு கேட்டுட்டு வாங்க. யூல் பி ஏபிள் டு லேர்ன். சோ யார் வேணா ஜபிக்கலாம். இது எப்ப வேணா சொல்லலாம். ஆனா சில நேரங்கள்ல சொல்றச்ச அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது காத்தால ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்து குளிச்சு சுவாமிக்கு விளக்கேத்தி இந்த துர்கா சப்தஸ்லோகிய ஜபமா சொல்லலாம். ஒரு வாட்டி சொல்லலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா 16 வாட்டி சொல்லலாம். இல்ல 21 வாட்டி சொல்லலாம். இது தானும் ஜபிச்சுட்டு வாங்க. சாயந்தர வேலை சாயந்தரம் விளக்கேத்துறீங்க இல்லையா? ஆமா, 5:30 அந்த டைம்ல விளக்கேத்தி ஜபம் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு சொல்லலாம், அமாவாசை அன்னைக்கு சொல்லலாம், வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமை, நவராத்திரி போது இதை ஜபமா நீங்க சொல்லலாம். இப்ப உச்சரிக்க தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேட்டுட்டே வந்தீங்கன்னா தினம் ஒவ்வொரு ஸ்லோகமா கேட்டுட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்லோகங்கிற மாதிரி நீங்க கத்துண்டு நீங்க அப்புறமா நீங்களாவே சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்ப நான் இதுல முக்கியமா சொன்னதே அர்த்தம் புரிஞ்சுட்டு சொல்லணுங்கிறதுதான். அதனால நீங்க ஜபம் இந்த ஸ்லோகத்தை சொல்றச்சே அர்த்தத்தை உணர்ந்து அதை மனசுல வச்சுட்டு ஜபம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். செய்யக்கூடாதவை டோன்ஸ் என்னன்னா பயத்தோட ஜபம் பண்ணாதீங்க. ஏன்னா பயத்தை போகிறதுக்கு தான் பண்றதே இல்லை. நீங்க தப்பா சொல்லிடு வேணும், எனக்கு உச்சரிப்பு வராது, தோஷம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்துல சொல்லாதீங்க. அம்பாள் கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு இதுதான் கத்துக்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்லோகத்தை ஜபிக்கலாம். ரொம்ப முக்கியமானது. நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் ஜபத்தைங்கிற நோக்கத்துல பண்ணாதீங்க. ஒரு வாட்டி சொன்னாலும் முழு மனசோட முழுமையா பக்தியோட சொல்லுங்க. அம்பாளை மனசார வேண்டிண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். நல் வழி கிடைக்கும். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. I'll be happy to help you. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் துர்காயை நமஹா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. that you are committing, you will be chanting துர்கா சப்தஸ்லோகி. தினமும் நீங்க சாண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற கமிட்மெண்ட்டுக்காக நான் அதை டைப் பண்ண சொல்றேன். ஸோ தட் எனக்கு அது ஒரு விதமான சந்தோஷம். எங்கேயுமே நீங்க இதை புரிஞ்சுட்டு பண்றது என்னுடைய அம்பாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவையா நான் நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. I'll be happy to help you. ஒரு கட்டாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.